ஸ்ரீ குருப்பியோ நமக. திருமூலர் திருமந்திரம் உரை எண் 139 விளக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். குருவின் திருநாமம் என்பது குருவே அன்றி வேறு எதுவும் அல்ல. வேறு நாமத்தால் குருவை அழைத்தால் குருவுக்கு இணை வைத்ததற்கு சமமாகும். அதாவது குரு என்பவர் இருளை நீக்கி ஒளியை கொடுப்பவர் என்று பொருள். எவ்வாறு ஒளியின் வேகத்துக்கு இணையாக எதுவும் இல்லையோ அவ்வாறே ஒளியின் நாமமாகவே விளங்கும் குருவின் நாமத்திற்கும் இணை என்பது ஏதுமில்லை. எனவே குருவை குரு என்னும் நாமத்தாலே அழைக்கப்பட வேண்டும். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். குருவின் திருவார்த்தை என்பது அவரால் உபதேசிக்கப்பட்ட மகா மந்திரமே என்று வேறு எதுவும் இருக்க இயலாது. குருவின் திருவார்த்தை கேட்டல் என்பது குரு உபதேசித்த முறை பிரகாரம் பிராணனில் பிராணனை படைக்கும் போது நம்மில் எழும் பிரணவ சப்தத்தை குருவின் திருவார்த்தையாகவே உணர்ந்து சதா கேட்டபடி இருத்தல். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இத்தகைய முறைப்படி தியானம் செய்யும் போது குருவின் திருமேனியானது முயற்சியுமின்றி இயல்பாகவே நாம ரூபமாக வெளிப்படுவதை காணலாம். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. முழுவதும் தெளிவடைந்த அந்நிலையில் தியானிப்பவர் ஆன்மா, தியானம் மந்திரம், தியானிக்கப்படும் பொருள் குரு, மூன்றும் ஒன்றாகி அருட்பெருஞ்சோதியின் தரிசனம் கிட்டும். திருச்சிற்றம்பலம்.